Hi children, today we are going to see geography. In geography, our first lesson is interior of the earth. What are the things present inside the earth? Okay, in 6th standard you have studied many things. What are the things present on the earth like mountains, soil, mountain, valleys, plains, plateaus, etc. In this lesson, we are going to learn what are the things present inside the earth. Let us see. Introduction. The earth, our homeland, is a dynamic planet. Dynamic means change. So, our earth is not constant. It keeps on changing. The earth's surface has lofty mountains, high plateaus, large plains and deep valleys, etc. Lofty means tall, huge, tall mountains, high plateaus, plains, valleys, இது எல்லாமே வந்துட்டு நம்ம earth surfaceல இருக்கு. See, look at this picture. In this picture, this flat-ஆ இருக்கு பார்த்தீங்களா, ரெட் கலரில் பிளெயின்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலரில் பிளாட்டியூ சொல்லி எழுதியிருக்காங்க இல்லையா. ஸோ பிளெயின்ஸ் எப்படி இருக்குது, ரொம்ப ஃப்ளாட் லேண்டாக இருக்குது இல்லையா, கீழே லோயர் ஃப்ளாட் லேண்ட், அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், பிளெயின்ஸ். ஸோ அந்த பிளெயின்ஸ்க்கு மேலேயே பாருங்கள் கொஞ்சம் ஹையாக கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு ஃப்ளாட் லேண்ட், அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், பிளாட்டியூ. ஓகேவா, இங்கே பாருங்கள் டாப் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்குது, அதை நாம் என்ன சொல்லுவோம், மவுண்டைன். டூ மவுண்டைன்ஸ்க்கு நடுவில் போகிற லோ லேண்ட் அதுதான் வந்துட்டு வேலி. ஓகேவா, லோவர் லேண்ட் பிட்வீன் டூ மவுண்டைன்ஸ், தட் இஸ் வேலி. சி, இந்த பிக்சரில் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியும். மவுண்டைன் எப்படி இருக்குது, பிளாட்டியூ எப்படி இருக்குது, பிளெயின்ஸ், வேலிஸ், ஹில், இவங்க ஐலாண்ட், லேக் இதெல்லாம் கூட போட்டிருக்காங்க. நமக்கு வந்துட்டு மவுண்டைன், ஹில், பிளாட்டியூ இது எல்லாமே வந்துட்டு இந்த பிக்சரில் நமக்கு கிளியராகவே தெரியுது. The earth surface is constantly undergoing changes inside and outside. ஸோ நம்ம மேலேயே பார்த்தோம் earth surface வந்துட்டு not constant, அதாவது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ கான்ஸ்டன்ட்லி அண்டர்கோயிங் சேஞ்சஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைட், இட்ஸ் அண்டர்கோஸ் சேஞ்சிங். Have you ever wondered what lies in the interior of the earth? What is the earth made up of? எப்பயாச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, எர்த்துக்குள்ளே என்ன இருக்குது, எர்த்தில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயாச்சும் திங்க் பண்ணியிருக்கீங்களா? இப்போ பார்க்கலாம். இன்டீரியர் ஆஃப் த எர்த். The structure of the earth may be compared to that of an apple. நம்மளுடைய எர்த் வந்துட்டு ஸ்பியர் மாதிரி, ஆப்பிள் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கா. ஸோ அதை வந்து நம்ம ஆப்பிளோட கம்பேர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. The earth too has shells like that of an apple. எப்படி நம்ம ஆப்பிளில் வந்துட்டு மேலே ஒரு ஸ்கின், அவுட்டர் ஸ்கின் இருக்குது, உள்ள பல்ப் இருக்குது, நெக்ஸ்ட் inside of that seeds are there. Same like that our earth is also having different layers. Shells na different layers. If we cut a section through the earth, we will get a view as shown in figure. On the basis of the study of earthquake waves, the spherical earth is found to be 3 concentric layers. See, earth வந்துட்டு நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு பாருங்கள் என்னென்ன லேயர்ஸ், 3 லேயர்ஸாக நமக்கு தெரியுது. க்ரஸ்ட்டு, மேண்டில், கோர் அப்படின்னு சொல்லிட்டு 3 லேயர்ஸ் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, ஃபவுண்ட் டு பி 3 கான்சென்ட்ரிக் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. கான்சென்ட்ரிக்னா சேம் சென்டர் இருக்கும், அதை சுற்றி டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். அந்த மாதிரி கான்சென்ட்ரிக் 1, 2, 3 concentric circles, concentric layers. What are the 3 layers? The crust, the mantle and the core. Let's see each and everything in detail. See, first one, the crust. The crust is the outermost layer of the earth. So crust நம்ம அந்த ஃபிகர்ல பார்த்தோமா, crust அப்படின்றது என்னது, outermost. See, crust is the
outermost layer of the earth. இந்த pictureல பாருங்க crust அவங்க மார்க் பண்ணிருக்காங்க இல்லையா, எர்த்துக்கு மேல outermost layer. Its average thickness varies from 5 to 30 kilometers. It is about 35 kilometers on the continental masses and only 5 kilometers on the ocean floors. இதில் பாருங்க அந்த green கலரில் இருக்கிறது வந்துட்டு காண்டினென்டல் மாசஸ், அதாவது எதை காண்டினென்ட் நம்ம சொல்லுவோம், லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஓஷன்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ இட் இஸ் அபவுட் 35 kilometers on the continental masses. அந்த காண்டினென்டல் மாசஸ்க்கு அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ்க்கு கீழே 35 kilometers திக்னஸில் இருக்குது. ஓஷன் ஃப்ளோர்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒன்லி 5 kilometers திக்னஸில் தான் இருக்குது. 5 kilometersக்கு கீழே crust present ஆகிருக்கு. Despite greater thickness, the continental crust is less dense than the ocean crust because it is made up of both light and dense rock types. ஸோ திக்னஸ் இப்போ என்ன சொன்னோம், எது அதிகமாக இருந்தது, காண்டினென்டல் மாசஸ்க்கு தான் வந்துட்டு திக்னஸ் அதிகமாக இருந்தது. ஓஷன் ஃப்ளோருக்கு ஒன்லி 5 kilometers தான் சொல்லியிருந்தோம் இல்லையா. என்னதான் வந்து காண்டினென்டலுக்கு வந்து கிரேட்டர் திக்னஸ் இருந்தாலும் ஆனால் அதனுடைய டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ் தான். டென்சிட்டினா என்னது, அடர்த்தி, ஓகேவா, ரொம்ப லெஸ் டென்சிட்டியாக தான் இருக்குது. ஏன், ஓஷனை விட காண்டினென்டல் கிரஸ்ட்டுக்கு வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒய், பிகாஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் போத் லைட் அண்டு டென்ஸ் ராக் டைப்ஸ். ஸோ லைட் ராக்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், டென்ஸ் ராக்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எதில், காண்டினென்டல் கிரஸ்டில். The ocean crust is composed mostly of dense rocks such as basalt. So oceanல வந்து ரொம்ப dense rocks தான் present ஆயிருக்கும். ஒரு kind of rock தான் வந்துட்டு basalt. ஓகேவா? Do you know Earth is called as blue planet? Why it's called as blue planet? 71% of the Earth is covered by water. 71% வந்துட்டு வாட்டர் கவர் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் கால்ட் ப்ளூ பிளானட். த crust comprises of 2 distinct parts. ஸோ இந்த crustல எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 2 parts. The upper part consists of granite rocks and forms the continents. So upper part of the crust consists of granite rocks. So it forms the continents. So rocks granite rocks இருக்கு. ஸோ இது காண்டினென்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இட் ஹேஸ் த மெயின் மினரல் கான்ஸ்டியூவன்ட்ஸ் ஆஃப் சிலிக்கா அண்ட் அலுமினா. ஸோ இந்த கிரானைட் ராக்ஸில் என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சிலிக்கா அண்ட் அலுமினா. ஸோ இட் இஸ் கலெக்டிவ்லி ரெஃபர்ட் டு அஸ் சியால். சிலிக்கா அண்ட் அலுமினா ப்ரெசென்ட் ஆயிருக்கா, ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், சியால் அப்படின்ட்டு சொல்கிறோம். இட் ஹேஸ் அன் ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் 2.7 gram per cubic centimeter. ஸோ இந்த அதாவது அப்பர் பார்ட், இந்த கிரானைட் ராக்ஸ் இருக்கு இல்லையா, அப்பர் பார்ட், இதனுடைய ஆவரேஜ் டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் 2.7 gram per cubic centimeter. நெக்ஸ்ட்டு, the lower part is the continuous zone of denser basaltic rocks forming the ocean floors comprising mainly of silica and magnesium. So lower part, அப்பர் பார்ட்டில் கிரானைட் ராக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். லோயர் பார்ட்டில் வந்து என்ன இருக்குது, பேசால்டிக் ராக்ஸ். பேசால்டிக் ராக்ஸ் அது என்ன ஃபார்ம் பண்ணுது, ரொம்ப டென்ஸ், ரொம்ப அடர்த்தியாக இருக்குது போல இருக்குது, அடர்த்தியாக இருக்குது. திஸ் ஃபார்ம்ஸ் ஓஷன் ஃப்ளோர்ஸ் கம்ப்ரைசிங் மெயின்லி ஆஃப் சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம். இதில் என்னென்ன கான்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்குது, சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் தேர்ஃபோர் கால்ட் சீமா. இதை நாம் என்னென்னு சொல்கிறோம், சீமா. இட் ஹேஸ் அன் ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் 3.03 gram per cubic centimeter. ஸோ இதனுடைய ஆவரேஜ் டென்சிட்டி, இந்த லோயர் பார்ட்னுடைய ஆவரேஜ் டென்சிட்டி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 3.0 gram per cubic centimeter. The Sial and the Sima together form the Earth's crust. ஸோ இந்த அப்பர் பார்ட் அண்ட் லோயர் பார்ட் இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு எர்த் கிரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுது. அதாவது சியால் அண்ட் சீமா இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு எர்த் கிரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுது. சின்ஸ் த சியால் இஸ் லைட்டர் தேன் த சீமா, the continents can be said to be the floating on the sea of denser seema. So சியால் வந்து லைட்டர், சீமாவை விட
லைட்டராக இருக்கிறதுனால இந்த காண்டினென்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சீமாவில் ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஃப்ளோட்டிங் ஆன் த சீ ஆஃப் டென்சர் சீமா, ஃப்ளோட்டிங் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். see look at this picture. இந்த பிக்சர் பாருங்கள், உங்களுக்கு கிளியராகவே தெரியும் எது க்ரஸ்ட்டு. மேண்டிலில் அப்பர் மேண்டில், லோயர் மேண்டில், அவுட்டர் கோர், இன்னர் கோர்னு சொல்லிட்டு இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, க்ரஸ்ட்டு கிளியர் ஆச்சா? நெக்ஸ்ட்டு mantle, the mantle. The next layer beneath the crust is called the mantle. So under the crust, இங்க பாருங்க, look at this picture. Under the crust, the next part என்னது? Mantle. It is separated from the crust by a boundary called Mohorovičić discontinuity. See, look at this picture. Under the crust ஒரு white color layer தெரியுதா? ஸோ அந்த பவுண்ட்ரியை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்? மோஹரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி. க்ரஸ்ட்டையும் மேண்டலையும் செப்பரேட் பண்ணுற அந்த பவுண்ட்ரியை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்? மோஹரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? மோஹரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி. The mantle is about 2900 km thick. க்ரஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற மேண்டிலோட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 2900 km thick. It is divided into two parts. Mantle எத்தனை பார்ட்ஸாக டிவைட் ஆயிருக்கு? 2 parts. The upper mantle with a density of 3.4 to 4.4 gram per cubic centimeter extends down to 700 km. ஓகேவா? அப்பர் மேண்டிலோடைய டென்சிட்டி எவ்வளோ? 3.4 to 4.4 gram per cubic centimeter. அது வந்துட்டு கீழே எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு? 700 km வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. The lower mantle having a density of 4.4 to 5.5 gram per cubic centimeter. ஸோ லோவர் மேண்டிலுடைய டென்சிட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4.4லேருந்து 5.5 gram per cubic centimeter வரைக்கும். And it extends from 700 to 2900 km. 700 km வரைக்கும் அப்பர் மேண்டில் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அந்த 700லேருந்து 2900 km வரைக்கும் இந்த லோவர் மேண்டில் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. சரியா? மேண்டில் கிளியர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் the core. The innermost layer of the earth is called the core. So innermost layer of the earth is called core. See in this picture, the innermost layer is the core. It is also known as barysphere. In the innermost layer, in the core நாம் என்னன்னு சொல்றோம்? barysphere. It is separated from the mantle by a boundary called Weizsäcker-Gutenberg discontinuity. See, look at this picture. இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த மேண்டிலையும் இந்த கோரையும் செப்பரேட் பண்ணுற அந்த லேயர் தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்? Weizsäcker-Gutenberg discontinuity. The core is also divided into two parts. இந்த கோரும் நமக்கு வந்து எத்தனை பார்ட்ஸாக டிவைட் ஆயிருக்கு? 2 பார்ட்ஸாக டிவைட் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோரும் 2 பார்ட்ஸாக டிவைட் ஆயிருக்கு, அவுட்டர் கோர் அண்ட் இன்னர் கோர். ஓகேவா? The outer core, which is rich in iron, is in liquid state. அவுட்டர் கோரில் வந்து எது அதிகமாக இருக்குது? அயன் மினரல் அயன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. இட் எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் 2900 to 5150 km. 2900 வரைக்கும் மேண்டில், அந்த 2900லேருந்து 5150 km வரைக்கும் இந்த அவுட்டர் கோர் இருக்குது. நெக்ஸ்ட்டு the inner core composed of nickel and ferrous. ஸோ இது வந்து NiFe, nickel and ferrous. இதில் மினரல்ஸ் நிக்கலும் ஃபெரஸும் இதில் இருக்குது. ஸோ இது என்ன ஸ்டேட்டில் இருக்குது? இன்னர் கோரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, இஸ் இன் சாலிட் ஸ்டேட். The central core has very high temperature and pressure. ஸோ இந்த இன்னர் கோருக்கும் அவுட்டர் கோருக்கும் நடுவில் இருக்கிற அந்த கோர் சென்ட்ரல் பார்ட் வந்துட்டு அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் 5150 km to 6370 km. ஸோ இது வந்து எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு? இன்னர் கோர் 5150 km-லேருந்து 6370 km வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. The average density of the core is 13
0 gram per cubic centimeter. So இதனுடைய average density, இந்த கோருனுடைய average density எவ்வளோ? 13.0 gram per cubic centimeter. Okay, next, do you know? The crust forms only 1% of the volume of the earth. So நம்ம whole earthல crust எவ்வளோ percent form ஆயிருக்கு? Only 1%. 84% consists of the mantle. Mantle எவ்வளோ percentage? 84%. And 15% makes the core. Remaining 15% என்னது? Core. The radius of the earth is 6371 kilometer. So நம்மளுடைய எர்த் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஸ்பியர் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்ராக்சிமேட்டாக அதனுடைய ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 6371 kilometer. That's all for today, children. Remaining things we'll see in next class. Thank you.